விழுப்புரம் மாவட்டம் வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மொபைல் பார்ட்டி மூலம் அனுப்பி வைக்கும் பணி மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்றது. 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி 13 விழுப்புரம் தனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள சாராட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டது. பின்னர் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், புகைப்படம் மற்றும் சின்னம் அடங்கிய பாலட் ஸ்லிப் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றது. நாளைய தினம் 19/4/2024 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதையொட்டி அந்த சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள பாதுகாப்பு அறையிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மொபைல் பார்ட்டி மூலம் பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் விழுப்புரம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் 74 விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி விழுப்புரம் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் ஆட்சியர் பழனி மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் அனுப்பப்பட்டது. இதில் 74 விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 25 மண்டலங்களில் 289 வாக்குச்சாவடி மையங்களுக்கு ஒரு மொபைல் பார்ட்டி மூலம் 9 முதல் 16 எண்ணிக்கையிலான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் தேர்தல் பயன்பாட்டிற்கான 66 பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மொபைல் பார்ட்டியில் ஒரு மண்டல அலுவலர், ஒரு உதவியாளர் மற்றும் ஒரு காவலர் ஆகியோர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார். போங்க அப்படி போய் நிறுத்திக்கலாம், கொஞ்சம் நிறுத்திக்கலாம்.